ஒரு நாள் சூப்பர் மார்க்கெட்டில் பணிக்கு ஆட்களை எடுக்கும் தேர்வு நடைபெற்றது. மற்ற பணிகளுக்கு ஏற்ற ஆட்களை தெரிவு செய்து இறுதியில் கேசியர் பணிக்கு இருவர் போட்டியிட்டனர். இருவரும் சமான திறமை கொண்டவர்கள் என்பதால் தேர்வு பணியில் இருந்தவர்களுக்கு யாரை தேர்வு செய்வது என்று தெரியவில்லை. அப்போது அங்கு வந்த முதலாளி விஷயம் என்ன என்று கேட்டார். இருவரையும் அழைத்து ஒவ்வொருவராக உள்ளே கூப்பிட்டார்கள். பின் வெளியே வந்தவர் குறிப்பிட்ட ஒருவரை காண்பித்து இவருக்கே அந்த வேலையை தாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார். குழுவில் இருந்த ஒருவர் அவரிடம் சென்று எப்படி இவரை தேர்வு செய்தீர்கள் என்று கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் பணத்தை கையாளும் பணியில் பொறுப்புடன் இருக்க வேண்டும். பணியின் போது குறுக்கிட்டு நான் வந்து உங்களிடம் ஒரு வேலை தந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். இதை கேட்டதும் ஒருவர் சொன்னார், நீங்கள் இந்த கடைக்கு முதலாளி, நீங்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதனால் முதலில் நீங்கள் சொல்வதை கேட்டுவிட்டு பின் எனது பணிக்கு செல்வேன் என்றார். மற்றவர் சொன்னார், நீங்கள் இந்த கடைக்கு வேண்டுமானால் முதலாளியாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பணிக்கு அல்ல. கவனமாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே கவனம் சிதறும் எதையும் செய்ய மாட்டேன். பணி நேரம் முடிந்ததும் நீங்கள் சொல்வதை செய்வேன். அதிக சுமைகளால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. இவர்தான் காசாளர் பணிக்கு தகுந்தவர் அப்படி என்று முதலாளியும் முடிவெடுத்தார். இதேபோல் இன்னொரு சம்பவம். ஒரு கல்யாண நிகழ்வில் அனைத்து பொறுப்புகளையும் தானே ஏற்றுக்கொண்டார் ஒருவர். அவர் சமைப்பதற்காக ஏற்பாடு செய்தவர் வராமல் வேறு ஒருவர் வந்து கல்யாண சமையலையே சொதப்பி விட்டிருந்தார். இவர் பல வேலைகளில் இருந்ததால் இந்த விஷயம் அவரின் கவனத்துக்கு வராமல் பந்தி பரிமாறும் போதுதான் தெரிந்தது. வந்தவர்கள் வெகு ஜோராக இருந்த ஸ்டேஜ், வரவேற்பு போன்றவைகளை பாராட்டாமல் கல்யாண சாப்பாடு சுமாராக இருந்ததை மட்டும் குறிப்பிட்டு சொல்லி சென்றனர். இவரை நம்பி பணியை தந்தவர் இவரை அழைத்து, ஏம்பா, எல்லாத்தையும் நானே செய்யறேன்னு நீ சொன்னப்பவே நான் உஷாரா இருந்திருக்க வேண்டும். உன்னால் முடிந்ததை மட்டும் செய்திருந்தால் இருவருக்கும் சந்தோஷம் கிடைத்திருக்கும். இப்படி சொதப்பி இருக்காது. சரி, இனிமேலாவது அதிக சுமையை ஏற்காதே என்று கடிந்து புத்திமதி கூறினார். வெற்றி என்பது அவசியம்தான். ஆனால் அதிக சுமையின் காரணமாக வரும் அரைகுறை வெற்றி நமக்கு பின்னடைவையே தரும். இதை உணர்ந்து நம்மால் செய்ய முடியும் என நம்பும் செயல்களில் மட்டும் கவனம் வைத்தால் வெற்றி கிட்டும்.